அறிவே மனம். உங்கள் உளவியல் சகோதரி எம்.எஸ்.கே. பிரியா. மாணவர்களின் படிப்பும் தலைவலியும் தீரா சிந்தனையும். குழந்தைகளும் மாணவர்களும் அடிக்கடி சொல்கிறது, எனக்கு தலை வலிக்குது, எனக்கு என்னமோ மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. கண் எரியுதுன்னு சொல்லுவாங்க. அப்போ இவங்களோட கவனிக்கும் திறனும் கேட்கும் திறனும் குறைவாக இருக்கிறனால இவங்களால தொடர்ந்து ஒரு இடத்துல ஒரு செயல்பாட்டில் இருந்து கவனிக்க முடியாது, செய்ய முடியாது. அப்போ இவங்களுக்கு அடிக்கடி அந்த தலைவலி சார்ந்த பிரச்சனைகள் வரும். டெஸ்ட்டே வைக்கக்கூடாதுன்னு நினைப்போம். ஆனால் டெஸ்ட் வச்சா தலைவலிக்கும். காலையில் எழுப்பி விட்டா தலைவலிக்கும். ஏன்னா அம்மா நொய்யின்னு எந்திரிச்சோடனே குளிப்பாங்க, பல்லு விளக்கும்பாங்க, ட்ரெஸ் மாற்றும்பாங்க, பேக் எடுத்து வச்சியாம்பாங்க, லஞ்ச் பேக் எடுத்து வச்சு இத்தனை வேலை செஞ்சுட்டு நான் ஸ்கூலுக்கு போகணுமான்னு நினச்சா தலைவலிக்கும். இனிமேல் நம்மளோட வேலைகளை நாம தான் செய்யணும். எல்லாமே இன்னொருத்தர் சொல்லி சொல்லி செஞ்சுட்டு இருந்தா நம்மளோட அறிவு வேலை செய்யாது. அவங்க சொன்னதுக்காக செய்வோம். இந்த முரண்பாடுகள் ஏற்படுறப்ப தலைவலி வரும். படிக்கிற நேரத்தில் படிக்கணும், விளையாடுற நேரத்தில் விளையாடணும். படிக்கிற நேரத்தில் விளையாட்டு நினச்சா தலைவலிக்கும், தூக்கம் வராது. மாணவர்களின் கற்றல் அப்படின்னு சொல்ல மொழியிலிருந்து மாறுபட்டு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு, பொழுதுபோக்கு, அன்றாட நிகழ்வுகள் இல்லை எல்லா தகவலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்களோட சிந்தனை எண்ணம் இன்னொன்றுக்குள்ளே டைவர்ட் ஆகிட்டு போயிட்டே இருந்துச்சுன்னா இவங்க மாணவர்களுக்கு அடிக்கடி தலைவலி உண்டாகும். அப்போ இந்த தலைவலியிலிருந்து விடுபடுறதுக்கு உளவியல் பகுப்பாய்வு இவங்களோட அறிவு பாதையை கண்டறிந்து மறுசீரமைக்கும் பொழுது இந்த தலைவலி சார்ந்த எண்ணம் சிந்தனையிலிருந்து விடுபட்டு இயல்பு நிலையில் இருக்க முடியும். இதற்கு தான் எங்களுடைய நிறுவனத்தில் எம்.எஸ்.கே. மைண்ட் செட் நாலேஜ் தெரப்பியில் எம்.எஸ்.கே. மென்டாரிங் ப்ரோக்ராம் கொடுத்து கொண்டு வருகின்றோம்.